Hi friends, welcome back to Tamil CAD. இந்த tutorial நாம AutoCAD இருக்க modify tools பத்தி பார்க்க போறோம். அந்த modify toolsல trim, extend and break இந்த மூணு கமெண்ட்டையும் எப்படி access பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் trim கமெண்ட பத்தி பார்க்கலாம். trim கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படினா நம்ம ஏதாவது வால் thicknessக்காக ஆஃப்செட் பண்றப்போ இன்டர்செக்ட் பண்ணோம். அந்த கார்னரை கட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். தென் இந்த மாதிரி ஏதாவது லைன் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணி போகுதுனா இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனை கட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கமெண்ட்டை எப்படி அக்சஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிளில் நம்ம ஒரு இப்போ ஆப்செட் வச்சோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ரூம் டைமென்ஷனாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு ஆப்செட் வைக்கிறோம். அதில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் ஆப்செட் கமெண்ட் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி என்ட்ரு அழுத்துங்க. உங்களுக்கு தேவையான திக்னஸை என்ட்ரு பண்ணுங்கள். நான் 9 inch ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இன்சைடில் ஆப்செட் வைக்கிறேன். ஸோ இன்சைடில் வைக்கும்போது இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இன்டர்செக்ஷனை கிளியர் பண்ணுறது தான் நம்ம ட்ரிம் யூஸ் பண்ணுவோம். ட்ரிம்க்கு இந்த மாடிஃபை டூல் பாரில் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ லைன் போட்டு கிராஸ் பண்ண மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதுதான். அப்படி ஐக்கான் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் கீபோர்ட்லேயே டிஆர்னு கிளிக் பண்ணிவிட்டு டபுள் டைம் என்ட்ரு அழுத்துங்க. இப்போ அந்த லைன் மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது கட் ஆகும். அது எங்கே இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கோ அங்கேருந்து கட் ஆகிடும். ஸோ சம்டைம் நீங்கள் இன்டர்செக்ட் ஆகாமல் ஒரு லைன் மட்டும் அங்கே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லைன் போடுறேன். இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் ஆகாமல் கரெக்டாக ஒரு எண்டு பாயிண்ட்லேருந்து மேலே வரைக்கும் சில லைன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்டில் அது அப்ளை ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ட்ரிம் ஆகாது. ஏன்னா அது வந்து இன்டர்செக்ட் பண்ணி வரல. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இது தான். ஸோ அதனால் அது ட்ரிம் ஆகாது. அந்த மாதிரி ஆப்ஜெக்டாக நீங்கள் டெலிட் தான் பண்ணணும். ஸோ டெலிட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணி போயிருந்தால் மட்டும்தான். இப்போ இந்த லைன் பாருங்கள், கண்டினியூவாக இன்டர்செக்ட் ஆகி போயிட்டுருக்கு. இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி லைன் மட்டும்தான் அப்ளை ஆகும். ட்ரிம் அப்ளை பண்ணி கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இந்த லைனை கட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரிம் கமெண்ட் கொடுத்த உடனே கீபோர்டில் டபுள் என்ட்ரு தரோம். ஸோ டபுள் என்ட்ரு கொடுத்தா என்ன ஆகும், சிங்கிள் என்ட்ரு கொடுத்தா என்ன ஆகும், அதை இதில் பார்க்கலாம். ஸோ டபுள் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அதில் நீங்கள் பேஸ் லைனே செலக்ட் பண்ணாத மாதிரி சாஃப்ட்வேர் எடுத்துக்கும். அதாவது இப்போ 2 லைன் அதை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ எது பேஸ் லைன்றதை நீங்கள் செலக்டே பண்ணலை. அதாவது எந்த 2 லைனோட இன்டர்செக்ஷனை கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேஸ் லைனே கொடுக்கல. ஸோ அந்த அப்போ சாஃப்ட்வேர் எந்த மாதிரி எடுத்துக்கோம்னா, நீங்கள் டபுள் என்ட்ரு கொடுத்த உடனே ஸோ அந்த லைன் ஃபஸ்ட்டு எந்த லைனை கிராஸ் பண்ணி வருதோ அதை கட் ஆகிரும். அதுக்கு முதல்ல எந்த லைன் இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டே போகலாம் நீங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் கீபோர்டில் டிஆர்னு என்ட்ரு அழுத்திட்டு சிங்கிள் என்ட்ரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேஸ் லைனை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது 2 இன்டர்செக்ஷனில் எந்த இன்டர்செக்ஷனை கட் பண்ணணும், அதாவது இப்போ நான் இந்த இன்டர்செக்ஷனை கட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு அழுத்துங்க. 2வது என்ட்ரை இப்போ அழுத்துங்க. அழுத்திட்டுனா இங்கே எண்டில் கிளிக் பண்ணால் கூட அது அங்கே தான் கட் ஆகும். ஏன்னா நான் பேஸ் லைனை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வரிசை எத்தனை லைன் இருந்தாலும் சரி கட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த சைட் கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் டிஆர்னு டைப் பண்ணிக்கிறேன். சிங்கிள் டைம் என்டர். இப்போ இதுதான் எனக்கு பேஸ் லைன். அதாவது இந்த இன்டர்செக்ஷனை தான் கட் பண்ணணும்னு சொல்லி கம்ப்யூட்டருக்கு நான் கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ 2வது என்ட்ரு அழுத்துறேன். அழுத்திட்டு நான் வெளியே கிளிக் பண்ணாலும் சரி உள்ளே கிளிக் பண்ணாலும் சரி அதை தான் கட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த டபுள் டைம் என்ட்ரு கொடுக்க இதுதான் ரீசன். டேரெக்டாக 2 தடவை என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அது டேரெக்டாக இங்கேயே கட் ஆயிரும். இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் டிஆர்னு கொடுத்துட்டு டபுள் என்ட்ரு அழுத்திடுறேன். இப்போ நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இன்டர்செக்ஷனை கட் பண்ணிடும். அவ்வளோதான். பேஸ் லைனே நம்ம கொடுக்கல. ஸோ கட் பண்ணிடும். அவ்வளோதான் இந்த ஆப்ஷன். ஓகே, அடுத்து 2வது கமெண்ட் எக்ஸ்டெண்ட். இப்போ எக்ஸ்டெண்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சில லைன் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இங்கே போய் ஜாயின் ஆகணும். அதாவது இந்த வெர்டிக்கல் லைன் மேலே இந்த லைன் போய் ஜாயின்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்டெண்ட் கமெண்ட் யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்டுக்கு ஷார்ட்கட் EX. அதோட ஐக்கான் ட்ரிம்முக்கு கீழேயே இருக்கும். ட்ரிம் ஐக்கான் கீழேயே அந்த எக்ஸ்டெண்ட் கமெண்ட்டும் இருக்கும். உங்களுக்கு ஐக்கான் ஞாபகம் இல்லைன்னா கீபோர்டில் EXன்னு டைப் பண்ணுங்கள். டபுள் டைம் என்ட்ரு அழுத்துனீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த லைன் இருக்கோ அந்த லைனில் போய் அது மீட் ஆகிடும். இதுவே நீங்கள் EXன்னு கமெண்ட் கொடுத்துட்டு சிங்கிள் டைம் என்ட்ரு அழுத்திட்டு இதை பேஸ் லைனாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 2வது என்ட்ரு அழுத்துங்க. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் அங்கே போய் ஜாயின் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த 2 என்ட்ரு கொடுக்கறதுக்கான ரீசனே இதுதான். அடுத்த கமெண்ட் பிரேக். இப்போ பிரேக் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்டெண்டுக்கு கீழே அந்த ஐக்கான் இருக்கும் பிரேக்குன்னு. பிரேக் அட் பாயிண்ட்னு ஒரு டைப் இருக்கும், ஜஸ்ட் பிரேக்குன்னு ஒரு டைப் இருக்கும். 2 டைப்பாக கொடுத்துருப்பாங்க. அதாவது சிங்கிள் பாயிண்ட், மல்டி பாயிண்ட் அந்த மாதிரி. சிங்கிள் பாயிண்ட் பிரேக் இது 2 பாயிண்ட் பிரேக், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒரு சிங்கிள் லைன் இருக்குது. இந்த லைனை நீங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது சென்டராக 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்டர்னு இல்லை, நீங்கள் எங்கே வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி அக்சஸ் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட் எடுத்துக்கோங்க, பிரேக் அட் பாயிண்ட். இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம பிரேக் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரேக் பண்ண வேண்டிய பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ண உடனே இப்போ லைன் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிரும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு ஆஃப் மட்டும் தான் செலக்ட் ஆகும், ஒரு ஆஃப் செலக்ட் ஆகாது.
ஸோ இப்போ பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஆஃப் மட்டும் நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போது ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் அதை ட்ரிம் பண்ணிக்க முடியும். அப்படி இன்டர்செக்டே பண்ணலை, கண்டினியூவாக லைன் போயிட்டுருக்கு, அப்போ அதில் ஒரு ஆஃபை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரேக்கெட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரேக்கெட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அது கட் ஆயிரும். ஸோ இப்போ அந்த சின்ன பீஸ் மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் ஆயிரும் தனியாக. இவ்வளோ தான். ஓகே, அடுத்தது 2 பாயிண்ட் பிரேக்கு, அதாவது பிரேக்குன்னு சொல்லுவாங்க இந்த கமெண்ட்டை. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த கமெண்ட் எப்படி யூஸ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு டூல் வந்து லைனை ஸ்ப்ளிட் பண்ணும் ரெண்டாக. ஸோ இந்த டூல் வந்து ஸ்ப்ளிட் வித் கேப் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் 2 பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டே எரேஸ் ஆயிரும். ஸோ இப்போ இது கண்டினியூவாக ஒரு லைன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கமெண்ட் எடுத்துகிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிடுங்க. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிஃபைன் பண்ணுறதுக்கு உங்கள் கீபோர்டில் எஃப்னு அழுத்தி என்டர் அழுத்திடுங்க. இப்போ அந்த லைன் மேலே கிளிக் பண்ணுங்கள், அடுத்த பாயிண்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற லைன் டெலீட் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ண மாதிரி ஆயிரும். அதாவது இந்த பாயிண்ட் பிரேக்கை வந்து ஸ்ப்ளிட்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் வித் கேப்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடிஃபை கமெண்ட்ஸும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இது ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். தொடர்ந்து எங்கள் அப்டேட்ஸை பார்த்துட்டு இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.